மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில அருவிகள் உருவாகுவது எப்படி தெரியுமா? இந்தியாவில் வனவளம் மிகுந்த இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை பிரதானமாக திகழ்கிறது. தென்னிந்தியாவின் தண்ணீர் தொட்டியே இந்த மேற்கு தொடர்ச்சி மலைதான். மலைப்பகுதியில் மழை பெய்து நதியாக உருவெடுத்து பின்பு அருவியாக கொட்டுகிறது என்று நினைத்தால் அது தவறு. மேற்கு தொடர்ச்சி மலையை சாதாரணமாக பார்த்தால் நமக்கு மலையும் மரங்களும் தான் தெரியும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு பிறகு அமைந்துள்ள பகுதி முழுவதும் சோலைக்காடுகளாலும் புல்வெளிகளாலும் சூழப்பட்டிருப்பதை காணலாம். சோலைக்காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள தனித்துவமான இயற்கை அமைப்பாகும். இக்காடுகள் தான் அருவிகள் உருவாகுவதற்கு மூல காரணமாக திகழ்கிறது. சோலைக்காடுகள் என்பவை முதிர்ந்த நிலை காடுகளாகும். சோலைக்காடுகளின் கீழ் மண்ணை பார்க்க முடியாத அளவுக்கு இலைத்தலைகள் மூடியிருக்கும். மரங்களின் கீழே சூரிய வெளிச்சம் விழாத அளவுக்கு நிழற்போர்வை இருக்கும். கீழே விழும் இலைத்தலைகளை நுண்ணுயிர்கள் மண்ணாக மாற்றுகின்றன. இவ்வாறு பல லட்சம் ஆண்டுகளாக உருவான மண் இங்குள்ளது. இந்த சோலைக்காடுகளும் அதனை ஒட்டியுள்ள புல்வெளிகளும் இங்கு சில நாட்களே பெய்யும் மழை நீரை தேக்கி வைத்து ஆண்டு முழுவதும் உயிர்ப்புடன் இருக்கும் சுனைகளையும் ஓடைகளையும் உருவாக்கின்றன. அவையே அருவிகளின் பிறப்பிடமாக இருக்கிறது. மழைக்காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான மழைப்பொழிவால் பெறப்படும் நீர் சோலைக்காடுகளின் புல்வெளிக்கடியில் உள்ள பஞ்சு போன்ற அடிப்பரப்பில் சேமிக்கப்படுகிறது. இது தாவர இலைகளால் அமைக்கப்பெற்ற ஓர் அடுக்காகும். இந்த அடுக்கில் சேமிக்கப்பட்ட தண்ணீரானது சிறிது சிறிதாக சீரான அளவில் வெளியேற்றப்பட்டு சிறு சிறு ஓடைகளாக உருமாறுகின்றன. இவ்வாறு உருவாகும் 10-15 ஓடைகள் சேர்ந்து சிறிய ஆறுகளாக உருவாகிறது. 50 முதல் 60 சிற்றாறுகள் ஒன்றிணைந்து நதியாக மாறுகிறது. அந்த நதி நீர் தான் அருவியாக கொட்டுகிறது. சோலைக்காடுகள் இருப்பதால் தான் சில நாட்கள் மழை பெய்தால் கூட அருவிகள் மற்றும் ஆறுகளில் மாதக்கணக்கில் தண்ணீர் கொட்டுகிறது. குற்றால அருவிகள், மணிமுத்தார் அருவி, அகஸ்தியர் அருவி, பாலருவி, கும்பாவரட்டி அருவி, மணலாறு என அத்தனை அருவிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைதான் தாய்.